ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ரீசனால் டிலே ஆகிட்டே இருக்குது, என்ன ரீசன்னு கண்டுபிடிக்க முடியல, அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய ஸ்க்ரோல் பண்ணுவீங்க இன்டர்நெட்டில் இல்லையா? இதில் இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க, உடனே வந்துட்டு கன்சீவ் ஆகிடலாம், இந்த ஃபுட் எடுத்துக்கோங்க, இந்த ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கோங்கங்கிறது நிறைய பார்ப்பீங்க. பட் இது எல்லாம் எல்லாருக்குமே செட் ஆகுமானா ஓப்பனாக சொல்லணுன்னா கிடையாது. இங்கே ஒவ்வொருத்தவங்களோட உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அதோட ரூட் காஸ் என்னன்னு பார்த்து உங்களுக்கு என்ன இஷ்யூவாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம ஒர்க் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இந்த லிஸ்ட்டில் நானும் ஒரு ரெசிபி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். இது ஃபுல் சூப்பர் ஃபுட்டெல்லாம் கிடையாது, பட் ஜேர்னியில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். எப்போல்லாம் இந்த முருங்கைக்கீரை நீங்கள் சமைச்சிட்டு மீதி தூக்கி போடுற அந்த தண்டு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ரசம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நல்லா டைஜஸ்டிவாக கார்பனேட்டிவ் ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம இந்த ரசம் வச்சு சாப்பிடும்போது யூஸ்வலாகவே சூப் சாப்பிடும்போது என்ன ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குமோ அந்த ஸ்ட்ரென்த் இதுலேயுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இன்வால்வ் ஆக வேண்டாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஜேர்னியை என்ஜாய் பண்ணி அட் த சேம் டைம் பாடிக்கு எது தேவைங்கிறத பார்த்து ஒர்க் பண்ணுங்கள்.